மணக்கும் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். தலைமுடி அற்புதமாக வளர்க்க முடியும். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே தலைமுடி மிகச்சிறப்பாக வளர்க்க முடியும். சில நுணுக்கமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், தலைமுடி நல்லா வளரும். நிறைய பேருக்கு தலைமுடி வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது, தலைமுடி வளரலை. ஏன் அப்படின்னா, தலைமுடி வளரணும், எந்த அளவுக்கு வளரணும்னு நீங்கள் முடிவு செஞ்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்கள்லையும் மாற்றத்தை கொண்டு வரணும். தலைமுடி வரணும்னு ஆசைப்படுறீங்க, தலைமுடி எவ்வளவு அழகாக இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. பிறருடைய தலைமுடியை பார்த்து நீங்கள் ஆசைப்படுறீங்க. அந்த எண்ணங்கள் நிறைவேறுதான்னா நிறைவேறலை. ஏன் நீங்கள் நினச்சது நிறைவேறலைன்னா உங்களுடைய செயல் மாறலை. இதுவரையும் தூங்குற மாதிரியே தூங்குறீங்க, எப்படி தலைமுடி வளரும்? இதுவரையும் யோசித்த மாதிரியே யோசிக்கிறீங்க, எப்படி தலைமுடி வளரும்? உங்களுடைய உணவை மாற்றாமல் தலைமுடி வளருமா? உங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களை மாற்றாமல் தலைமுடி வளருமா? ஏன் தலைமுடி உங்களுக்கு அதிகமாக வளராமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தலைமுடி வளரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதற்கான செயலை செய்ய மாட்டேங்கிறீங்க. விளைவை முடிவு செய்கிறீர்கள், அந்த விளைவுக்கு தகுந்தவாறு செயலை நீங்கள் மாற்றவே இல்லை. உங்களுடைய செயலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுடைய செயலை நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தலைமுடியினுடைய வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். தலைமுடி நல்லா வளரணும் அப்படின்னா முதல்ல இந்த மைண்டு டிராஃபிக் ஜாம் இருக்குல்ல, அதை நீங்கள் சரி பண்ணணும். அது என்ன மைண்டு டிராஃபிக் ஜாம்னா, நம்மளுடைய பிரெயின் எப்பயுமே என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே வீடியோ அல்லது ஆடியோ அப்படி தான் சேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு செல்ஃபோனில் ஆடியோவையும் வீடியோவையும் இமேஜையும் சேவ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம மைண்டில் நிறைய இமேஜ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பேர் பேசுனதெல்லாம் கேட்டதற்கான ஆடியோஸ் நிறைய நம்மளோட மைண்டில் இருக்குது. இப்போ இந்த வீடியோ ஆடியோ இருக்குது பாருங்கள், இந்த வீடியோவும் ஆடியோவும் மைண்டு உள்ள நிறைய இருக்குது. அது ரொம்ப இப்போ ஒரு 10 கார் போகலாங்கிற சாலையில் 200 கார் வந்தால் என்ன ஆகும்? டிராஃபிக் அதிகமாகி எல்லாம் ஜாம் ஆகி அப்படியே மொத்தமாக நிற்க வேண்டியது தான், தடைப்பட்டு நிற்க வேண்டியதான், போக முடியாது. அதே மாதிரி தான் உங்களோட மைண்டு உள்ள தேவையில்லாத நிறைய யோசனைகளை உருவாக்கி அந்த யோசனைகள் எல்லாமே ஒரு வீடியோவாக இருக்குது. சில பேருக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கும், சில பேருக்கு ஃப்யூச்சர் ரெக்கார்ட்ஸ், இனிமேல் நடக்க போகிறத யோசித்து நிறைய ரெக்கார்ட்ஸை மைண்டு உள்ளே வச்சுருப்பாங்க. இப்படி நம்ம ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணி மைண்டில் வைக்கிறோம் பாருங்கள். அந்த ரெக்கார்ட்ஸு உங்களோட எல்லா நேரத்தையும் அது எடுத்துக்கும். தலைமுடி மட்டும் இல்லை, உடம்பும் குணமாகாத அளவுக்கு உங்களை வச்சுருக்கிறதே என்னென்னா உங்களோட மைண்டு ரெக்கார்ட்ஸு தான். அந்த ரெக்கார்ட்ஸில் இருந்தனா நீங்கள் வெளியில் வந்தால் தான் தலைமுடியும் வளரும், உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளும் போகும். அதனால் அதை முதல்ல முடிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து தலைக்கு குளிக்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஷாம்பு பயன்படுத்தி சில பேர் குளிக்கிறீங்க, அது தவறு. சரி, அப்படி குளிக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேச்சுரல் பேக் நீங்கள் தலைக்கு எடுக்கலாம். சில மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே. சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சி தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிக்கலாம். சிகக்காய் தேய்ச்சி நீங்கள் நல்லா குளிக்கலாம், ரொம்ப நல்லது. அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அல்லது தேங்காய் பால் புழிஞ்சு தலைக்கு பூசி ஊற வச்சு நீங்கள் குளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இன்னமும் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட குளியலாகவும் குளிக்க முடியும். 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி ஹேர் பேக் பயன்படுத்துங்க. ஹேர் பேக்குன்னா என்னென்னு நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். தேங்காய் எண்ணெய் தலைக்கு பூசி குளிக்கணும். இப்போ கேரளா பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கேரளா பெண்கள் எல்லாருக்குமே தலைமுடி அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தலைக்கு வச்சு குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் வாங்கிக்கோங்க. கேரட்டு ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. கேரட்டை துருவிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த கேரட்டோட எனர்ஜி அந்த தேங்காய் எண்ணெய்க்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ இதை கேரட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வடிகட்டிக்கணும், அல்லது அந்த கேரட்டெல்லாம் கூட சக்கை அதில் இருக்கும், அதை அப்படியே புழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள ஆயிலெலாம் வடிஞ்சிரும். ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. 10 நாள்ல இருந்து 1 மாதம் வரைக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கேரட் ஆயில் தயார் பண்ணிவிட்டு உங்களுடைய தலைமுடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாம் என்ன பண்ணணும், தலை ஓடு இருக்குது பாருங்கள், தலை ஓட்டுலையும் பூசணும், மண்டை ஓடு, அப்புறம் ஒரு ஹேர் ஒரு முடியிலையும் நல்லா பூசிக்கோங்க. நல்லா பூசிட்டிங்க அப்படின்னா தலை முழுக்க எண்ணெய் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மருதாணி இலை அரைச்சி பூசிக்கலாம், ஆவாரம்பூ இருக்குல்ல அது அரைச்சி பூசிக்கலாம், அல்லது வேப்ப இலை அரைச்சி பூசிக்கலாம். இது மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்கள், குப்பைமேனி இலை சாறு பூசலாம்.
இது மாதிரி நீங்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கக்கூடிய பச்சை இலைகள், தலைக்கு தேவையான கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் தலைக்கு பூசி நம்ம குளிக்க முடியும். சின்ன வெங்காயத்துக்கு இந்த ஆயில் பேக்கு வேணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன வெங்காயம் டைரெக்டாகவே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த வேப்ப இலை மாதிரியான ஹேர் பேக்கெலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது நேரடியாக தலை ஓடில் படக்கூடாது. அது வந்து ஹேரில் மட்டும்தான் படணும், தலை ஓடில் படக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து முதல்ல எண்ணெய் தடவிக்கிறோம். எண்ணெய் தடவிட்டு அந்த ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ரொம்ப நீங்கள் நேரடியாக நம்ம வேப்ப இலையை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹேரெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அந்த சொரசொரப்பு தன்மைன்னு சொல்லுவோம், ஒரு ஷைனிங் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து முதல்ல கேரட் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் உடனடியாக ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெந்தயம் அரைச்சி நீங்கள் பூசிக்கலாம், உளுந்து அரைச்சி நீங்கள் தலைக்கு பூசிக்கலாம். இதெல்லாம் பூசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹேர் பேக்குக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி கேரட் ஆயில் தலைக்கு பூசிடுங்க. கேரட் ஆயிலை தலைக்கு பூசிட்டு அந்த ஹேர் பேக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிங்க. வெந்தய குழியெல்லாம் எடுக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தலைமுடி போய் குளிச்சுருங்க. தலையை நல்லா ஊற வச்சு முதல்ல தலைக்கு தண்ணி வச்சு நல்லா தலையை தாராளமாக அலசுங்க. ஷவர் இருக்கிறவங்க ஓகே, குளத்துல ஆற்றுல குளிக்கிறவங்க ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு தலையை கொண்டு அப்படியே உள்ளே விட்டிங்கன்னா முடியலை நல்லா அப்படி அலசிடலாம். முடியலை நல்லா அலசி எடுத்து போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தலைக்கு தண்ணி ஊற்றி இப்படி தேய்க்கிறத விட நீங்கள் முடியெல்லாம் நல்லா ஒரு கலகலப்பாக போட்டு அலசுனீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் டெய்லி தலை குளிக்க முடியாது. அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். நல்லா குளிங்க, சந்தோஷமாக குளித்து வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் கூட ஒரு நாள் கூட வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் கல்லுப்பு கடல் உப்பும் கலந்து அது கரைஞ்சிரும். கரைச்சி அதை அப்படியே கலந்துட்டு தலை ஓடு இருக்குல்ல, தலை ஓட்டில் வச்சு இப்படி நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்திங்கன்னா சில பேருக்கு எரிச்சல் உருவாகும். தேங்காய் எண்ணெயும் கலந்துக்கலாம், அல்லது எலுமிச்சம்பழமும் உப்பும் கூட கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழச்சாரும் உப்பும் கலந்து இந்த தலை ஓட்டில் அப்படியே தலை முடிக்கு வேண்டாம், இந்த கலவை வந்து தலை ஓட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி முடியை நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்படி நல்லா முடியை பிரிச்சுட்டு இப்படி பூச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 4 விரலை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் தடவி மொத்த தலையிலையும் இந்த மண்டை ஓட்டுலையும் நீங்கள் என்ன பண்ணணும், உப்பும் எலுமிச்சச்சாரும் கலந்த கலவை. இது கிளென்சிங் ப்ராசஸ். இது தலை ஓடு மேல் ஓடு இருக்குல்ல, அதை வந்து கிளியர் பண்ணுறான், அதுக்கான ப்ராசஸ் இது. சில பேருக்கு வெள்ளை செதிலாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கும். அந்த உப்பு கலவையும் தேங்காய் எண்ணெயும் அல்லது உப்பு கலவையும் அந்த எலுமிச்சம்பழச்சாரும் சேர்த்து பூசினோன்னு சில பேருக்கு அரிப்பு உருவாகும். அப்புறம் சரியாக போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சுருங்க. ஷாம்பு பயன்படுத்தணுன்னா, ஷாம்புன்னாவே கெமிக்கல் தான். சில நேச்சுரல் ஷாம்புலாம் இருக்குது, நேச்சுரல் ஷாம்புவை வாங்கி பயன்படுத்துங்க. இயற்கை அங்காடிகளுக்கு போனீங்கன்னா அவங்க நேச்சர் ஷாம்புலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஷாம்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் வேண்டியதில்லை. இயற்கை குளியலே போதும். தக்காளி சாறில் குளிச்சுக்கலாம், தேங்காய் பாலில் குளிச்சுக்கலாம், வெண்டைக்காய் அரைச்சி தலைக்கு பூசி குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இயற்கை குளியல்கள் இருக்குது. குளியலை பற்றி நான் பெரிய வீடியோலாம் பேசியிருக்கேன் ஏற்கனவே. நிறைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஷாம்பு வேணும் அப்படிங்கிறவங்க வேறு வழியே இல்லை அப்படின்னா இந்த ஹேர் பேக்கெல்லாம் பயன்படுத்தி குளிச்சுட்டு ஷாம்பு தான் நீங்கள் குளிக்கணும், ஷாம்பு தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஷாம்பு கொஞ்சமாக எடுத்து நிறையா தண்ணியில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேருக்கு அப்ளை பண்ணி ஹேரை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஹேரை மசாஜ் பண்ணி ரொம்ப சிறப்பாக நீங்கள் குளிச்சுட்டு, அதாவது ஹேர் பேக் போட்டு தலை குளித்ததுக்கு பிறகு சில பேருக்கு ஷாம்பு போடணும்னு தோணும். அப்போ லைட்டாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஹேர் சிரம், ஹேர் கண்டிஷனர்லாம் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, இது நம்ம டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. சில பொதுவான நபர்கள் கடைபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் எது நல்ல தரமானதோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க, அதுதான் நல்லதும் கூட. அது ஹேர் சிரம், ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் ஷாம்பு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலும் கூட அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக் ஒரு தடவை செஞ்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஹேரு நல்ல க்ரோத் ஆகும். உடனடியாக வளருமா அப்படின்னு கேட்டால் உடனடியாக எந்த வேலையும் நடக்காது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் முடிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்த அன்றையிலேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தான்
அந்த முடி வளர்ச்சியவே நீங்கள் பார்க்க முடியும், நல்லா இருக்க முடியும். இயற்கை உணவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இயற்கை உணர்வில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எந்த ஒரு ஹேர் பேக்கும் இல்லாமல் தானாகவே முடி வளர ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் முடி வளர்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சமைச்ச உணவில் இருக்கிறவங்களுக்கு தான் முடி வளர்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறீங்க, உப்பு சேர்த்தாவே தலைமுடி நிற்காது. அதுபோல் குளிக்கிறதுக்கு தண்ணி நிறைய மாற்றிக்கிட்டே இருந்தாலும் தலைமுடி ஃபால் ஆகும். அப்போ தண்ணி அதிகமாக மாற்றாமல் பார்த்துக்கோங்க. அல்லது தலைக்கு மட்டும் குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு வாட்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு ஏதாவது குளிக்கிறதுக்கு உப்பு தண்ணி பயன்படுத்தினாலும் கூட தலைமுடிக்கு தனியாக அதாவது நல்ல தண்ணிகளை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். தலைமுடி தலை ஹீட் அதிகமானாலும் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தூக்கம் முழிச்சாலும் கொட்ட வாய்ப்பு இருக்குது. கவலை இருந்தாலும் முடி கொட்ட வாய்ப்பு இருக்குது. ஊட்டச்சத்து உணவுகள் இல்லைனாலும் தலைமுடி கொட்ட வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. தலைமுடி கொட்டுறதுக்கு ஏகப்பட்ட எக்கச்சக்க காரணங்கள் இருக்குது. நமக்கு அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிறத விட தீர்வுகளுக்கு வர்றது தான் ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியம். ஒன்று முடிவு பண்ணுங்க, நீங்கள் என்னவாக உங்களை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள். உங்களுக்கு தலைமுடி வளருவதாக, வளரப்போவதாக, வளர்ந்து விட்டதாக அந்த வளரக்கூடிய ஒரு இமேஜினேஷன், வளர்ந்த இமேஜினேஷன், தலைமுடி வளர்ந்து விட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தலைமுடியினுடைய அளவு உங்களுடைய தலையில் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், மனசால முடிவு செஞ்சு நல்லபடியாக தினசரி அதை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய மனசில் ஒரு மனச்சித்திரம் உருவாகணும். நமக்கு தலைமுடி இவ்வளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனச்சித்திரத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு தலைமுடி அபூர்வமாக அற்புதமாக நிறைய கிடைக்கும். தலைமுடி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை நம்பணும். முதல்ல தலைமுடி வளர வைப்போம், நம்மளால் வளர வைக்க முடியும், தலைமுடி வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி எப்படிப்பட்ட தலைமுடி வேணுங்கிற ஒரு ஃப்யூச்சர் சித்திரத்தையும் உருவாக்கி ஒரு மனச்சித்திரத்தையும் உருவாக்கி உங்கள் மைண்டு உள்ள நீங்கள் வச்சு அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தணும். அடிக்கடி உங்களுடைய கூந்தல் தலைமுடியை தொட்டு கொடுத்து அது வளருவதற்கான ஒரு கற்பனை திறனை மீண்டும் மீண்டும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி கூட உணவில் கருவேப்பிலை, கேரட்டை பச்சையாக சேர்க்க ஆரம்பிக்கணும். கேரட்டு கீரை அப்படியே சாப்பிடணும், வேக வைக்காமல் கேரட்டு கீரை சாப்பிடுங்க. கருவேப்பிலை கீரை, கருவேப்பிலையை அரைச்சி சாறு பிழிஞ்சு ஒரு டம்ளர் தேங்காய் பால் கலந்தால் கருவேப்பிலை கீரை, தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்துக்கலாம். கேரட்டும் அரைச்சி சாறு பிழிஞ்சு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்காய் பால் கலந்துக்கோங்க. இது அடிக்கடி சாப்பிட்டே வாங்க. உணவுகளில் சாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இரவு உணவை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. நிறைய நிம்மதி கிடைக்குதா, நிறைய நிம்மதியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியை அதிகப்படுத்துங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தலைமுடியை வளருங்க, அறிவை வளருங்க, ஆனந்தத்தை வளருங்க, நன்மைகளை உணருங்க. நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னர் மைண்டு ப்ரோக்ராம்லாம் இருக்குது, இதிலெல்லாம் கலந்துக்கங்க. நல்லா கலந்துக்கிட்டு மிகச்சிறப்பாக உங்களுடைய ஆற்றலை பெருக்கி உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணி வாழுங்க. இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 3 தடவை பார்த்து திரும்ப திரும்ப எழுதி வச்சுக்கிட்டு கடைப்பிடிங்க. இயற்கையாகவும் குளிக்கலாம், ஹேர் பேக் எடுத்தும் குளிக்கலாம். இந்த குளியல் முறைகளில் உணவையும் சேர்த்து கடைப்பிடிக்கும் போது அற்புதமாக நம்ம முன்னேறி வர முடியும். நல்லா தலைமுடியை வளருங்க, நல்லா இருங்க. தலைமுடி சில பேருக்கு வளரலைன்னா மனம் பாதிப்பாயிருது, மனசு உடஞ்சி போயிடுது. தலைமுடி வளர்ந்தாக்க சில பேருக்கு நம்பிக்கை அதிகமாக வருது. தலைமுடியினுடைய வளர்ச்சியை மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தனி ஒரு அழகு வருவதாக சில பேர் நம்புறீங்க. தலைமுடி ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, தலைமுடி நிறையா இருக்கிறது விஷயம் இல்லை. தலைக்குள்ளே ஏதாவது இருந்தால் தான் உங்களை யாரும் மதிக்க போகிறாங்க. தலைமுடி நிறையா இருக்கிறதுனால யாரும் உங்களை மதிக்க போகிறது கிடையாது. அது ஒரு கூடுதல் சிறப்பாகவும் கூடுதல் அழகாகவும் சிலர் மனதில் அதை உருவாக்கிக்கிறீங்க. அதையும் தாண்டி சில பேர் தலைமுடி இல்லைன்னா நொந்துக்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லாமே நல்லது நடக்கும். நல்லா இருக்கணும் நீங்கள்.